பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரனுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேர்தல் விதிமுறைகள் தளர்த்தப்படுவதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார் நயினார் நாகேந்திரன் என்ற அந்த தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. சட்டமன்ற குழு தலைவர் பதவி மற்றும் கட்சியில் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக இருப்பதால் நயினார் நாகேந்திரன் தலைவராவதற்கு அதிக வாய்ப்பு என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. நயினார் நாகேந்திரனுக்காக தேர்தல் விதிமுறைகள் தளர்த்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விதிமுறைகள் வெளியான போது நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவருக்காக விதிமுறைகள் தளர்த்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, மிக முக்கியமான தகவல் பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ வட்டாரத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக 10 ஆண்டுகள் தீவிர உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு மட்டுமே தற்போது இந்த விருப்ப மனு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்கள் அதில் இருந்தாலும் கூட தற்பொழுது முழுமையாக இந்த தகவலை விசாரிக்கின்ற பொழுது இது குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இதில் தற்போது அந்த தலைவர்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாஜக மாநில தலைவர்கள் பட்டியலில் மிக முக்கியமான அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் நயினார் நாகேந்திரன். அடுத்த தலைவராக அவர்தான் அதிக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருந்தாலும் கூட அது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் அவர்கள் புதிய பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க போகிறார் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 13ஆம் தேதி சென்னையில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை நாளை மனு தாக்கல் செய்ய அந்த விருப்ப மனு வழங்கப்பட இல்லை அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்கிறார். அதே வேளையில் நயினார் நாகேந்திரன் நாளை 2 மணிக்கு சரியாக தன்னுடைய விருப்ப மனு வழங்க இருக்கிறதா அந்த தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. போட்டியின்றி பாஜகவினுடைய புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் இந்த தேர்வில் தேர்வு செய்யப்படுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே நம்ம தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இதே போன்ற பாஜகவினுடைய தலைவர் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட அந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக இருந்தவர்களை தேர்வு செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்ற தளர்வு அப்படிங்கிறது குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த ரேஸ்ல குறிப்பாக புதிய மாநில தலைவருக்கான அந்த பட்டியலில் குறிப்பாக முதலிடத்தில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களே தற்பொழுது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லாவிட்டாலும் கூட உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக பாஜகவினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக வழங்கியிருக்கிறார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.